ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதை தூக்கி அங்கிட்டு போட்டு ஃபஸ்ட்டு கேஸ் பற்ற வச்சுக்கலாம். குக்கரை வச்சுக்கிறோம். நல்லா குக்கர் காயிட்டும். காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கை மறைக்குது. நல்லா வெடிக்கிட்டு வெடிச்சிருச்சு. நம்ம வெங்காயம் 2 பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் வாங்கிட்டோம். நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். நல்லா வணங்கிடுச்சு. இப்போவே ஸ்மெல் கம கம கமன்னு வருது. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா, 2 தக்காளி, 1 தக்காளி போட்டு நல்லா வணங்கிக்கோங்க. கொஞ்சம் ஒரு 5 நிமிட்ஸ் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போது சால்ட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு போட வேணாம், வணங்குறதுக்காண்டி இப்போ சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா தக்காளி வணங்கணும், அதான் டேஸ்ட்டாக. இப்போ காளான் சேர்த்திக்கலாம். காளான் சேர்த்தியாச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி, சேர்த்திக்கோங்க. ஒரு திருப்பிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், அரை கப் அளவுக்கு தயிர், இப்போ தேவையான அளவுக்கு அரிசியை போட்டுக்கலாம். நாங்கள் ஒரு படி போட்டிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒன்று போட்டேன். இந்த டம்ளரில் ஒரு கொஞ்சம். எத்தனை விசில்மா விடணும்? போய் எங்களது அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விடணும். 2 விசில் விட்டால் போதும். எங்கள் குக்கர் 3 விசில் விட்டால் தான் வேகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து விசில் விட்டுக்கோங்க. 3 விசில் ஃபைனல் டச்சா. இப்போ புதினா ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனல் டச் புதினா கொஞ்சம், ஒரு எலுமிச்சை, 1/2 லெமன், அதுக்கப்புறமா நெய், ஒரு கொஞ்சம் நெய். மூடி வச்சிடலாம். இப்போது இந்த ஸ்டேஜ் தான் நம்ம டேஸ்ட் செக் பண்ணுறது. இப்போ நமக்கு சால்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட்டு போட்டாச்சு, எல்லாம் கரெக்டாக இருக்குது.
நம்ம மூடி வச்சு 3 விசில் விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டோம். க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போது விசில் போட்டு விசில் வந்தோடனே 3 விசில் நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிடுங்க. பிரியாணி ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். இப்போ வந்து வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு காய்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சமையல் வீடியோஸ் அப்லோட் பண்ணணுன்னா கன்ஃபார்ம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறையா வீடியோஸ் காத்துட்ருக்கு. பாய் பாய்.